Hello viewers, welcome to KSN Info. இன்னைக்கு நாம ஹேக்கர் ரேங்க்ல 10 days of statisticsல day 5 normal distribution 1 பார்க்க போறோம். டாஸ்க் என்னன்னா ஒரு கார் அசெம்பிள் பண்ற டைம் வந்து xன்னு கொடுத்திருக்காங்க. இதோட மீன் வேல்யூ வந்து 20 hours, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 2 hours. இதுல நாம ப்ராபபிலிட்டியை ஃபைண்ட் பண்ணோம். First one less than 19.5 hours. Second one between 20 and 22 hours. இதோட இன்புட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 3 lines ஆஃப் இன்புட் ரீட் பண்ணுவோம். இதில் ஃபர்ஸ்ட் லைனில் நாம் 2 வேல்யூ ஸ்பேஸ் செப்ரேட் பண்ணி வாங்குவோம். இதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ மீன், செகண்ட் வேல்யூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அடுத்த லைனில் நாம் ஃபர்ஸ்ட் கொஷின் தேவையான நம்பரை வாங்குவோம். கடைசியாக 2 வேல்யூ ஸ்பேஸ் செப்ரேட் பண்ணி வாங்குவோம். இது வந்து செகண்ட் கொஷினுக்கு தேவையான லோவர் அண்ட் அப்பர் ரேஞ்ச். இதோட அவுட்புட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா கொஷின் 1 and 2ஓட ப்ராபபிலிட்டியை பிரிண்ட் பண்ணணும். இந்த ஆன்சர் எல்லாமே 3 டெசிமல் பிளேஸ்க்கு ரவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P of x less than x is equal to 1/2 square bracket of 1 plus ERF parenthesisல x minus mu divided by sigma square root 2. இதில் நமக்கு கொடுத்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா மீன் வந்து 20, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2, x1 வந்து 19.5, x2 வந்து 20, x3 வந்து 22. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 19.5 hours, அதாவது P of x less than 19.5. இதோட ஆன்சர் வந்து 0.401. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா between 20 and 22 hours. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா P of x less than 22. இதோட ஆன்சர் வந்து 0.841. அடுத்தது P of x less than 20. இதோட ஆன்சர் வந்து 0.5. கடைசியாக P of 20 less than x less than 22. இதோட ஆன்சர் வந்து 0.341. ஸோ நம்ம ஆன்சர் வந்து 0.401, 0.341. இப்போ நம்ம கோடிங் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேட் மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு இம்போர்ட் மேட். அடுத்து டெஃப் நார்மல் அண்டர்ஸ்கோர் சிடிஎஃப் ஆஃப் எக்ஸ் கமா மீன் கமா எஸ்டிடி. ரிட்டர்ன் 0.5 into 1 plus mat.erf of x minus mean divided by std into mat.sqrt of 2. இது வந்து நார்மல் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா. அடுத்து வந்து இன்புட்டை ரீட் பண்ணணும். அதுக்கு மீன் கமா எஸ்டிடி இஸ் ஈக்குவல் டு மேப் ஆஃப் float comma input dot split. x1 is equal to float of input. x2 comma x3 is equal to map of float comma input dot split. அடுத்து ப்ராபபிலிட்டியை ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு P1 is equal to normal underscore CDF of x1 comma mean comma std. P2 is equal to normal underscore CDF of x3 comma mean comma std minus normal underscore CDF of x2 comma mean comma std. கடைசியாக இந்த ப்ராபபிலிட்டியை நாம் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு print of round of P1 comma 3, print of round of P2 comma 3. இப்போ நாம் இன்புட் டைப் பண்ணலாம். 20 ஸ்பேஸ் 2, அடுத்த லைனில் 19.5, அடுத்த லைனில் 20 ஸ்பேஸ் 22. இப்போ நம்ம கோடிங் ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் வந்துருச்சு. கோடிங்கை சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.